அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனா அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக. உன்னதமான அவனுடைய இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, புதியதோர் ஹிஜ்ரி ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. ஹிஜ்ரி 1447 நாம் எல்லோரும் நுழைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மிகவும் இரக்கம் உள்ளவன், அடியார்களாகி எங்களோட ரொம்ப பாசம் உள்ளவன் என்பதற்கு அடையாளம் இப்படியான நல்ல பல காலங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா எம் மீது வைத்திருக்கிற அளப்பெரிய அடையாளம் அவனுடைய ரஹ்மத்தினுடைய அடையாளமாகும். இன்றைய ஜும்ஆவுடைய நாள் காலங்களிலே ஒரு சிறந்த ஒரு நல்லதொரு நாள், ஜும்ஆவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாட்களிலேயே சிறந்ததோர் தலைமை தாங்கக்கூடிய நாட்களுக்கு தலைமை தாங்குகின்ற நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னார்கள். அந்த ஃபஜ்ருடைய சுபஹினுடைய தொழுகையிலும் வெள்ளிக்கிழமையுடைய சுபஹினுடைய தொழுகை அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகிற போது அதிகமாக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாளை மஹ்ஷர் மைதானம் என்ற ஒன்று இருக்கிறது. அதில் உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாள். உங்களுக்கு வழிகாட்டி உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவி செய்ய வரமாட்டார். நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு உதவிகள் செய்ய வரமாட்டார்கள். நீங்கள் யாரோடு இணைபிரியா நண்பர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்களோ ஒரு நண்பன் மற்ற நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்களுக்கு கை கொடுத்து எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் ஒருவர் இருப்பாரேயானால் அது எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். என் மீது அதிகமாக வெள்ளிக்கிழமை நாளிலே சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். யாரும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் பெருவழியில் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். சுவன பிரவேசத்தை பெற்றுத் தருகின்ற அளவுக்கு நான் உங்களுக்காக மன்றாடுவேன். வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது என் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளை பிறப்பித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு மாண்புகள் நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமை எத்தனை பல ஜும்ஆக்களுடைய வெள்ளி எங்களை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமையினுடைய ஆரம்ப நேரம் என்பது வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து
வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உண்டான 24 மணி நேரங்களும் வெள்ளிக்கிழமையுடைய நன்மைகளுக்குரிய நேரமாகும். வெள்ளியினுடைய மகரிபை அடைகிற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது என்று வெள்ளிக்கிழமையை வரவேற்க வேண்டும் ஒரு முஃமின். அந்த வெள்ளியினுடைய மாலையை அடைகிற போது துஆவிலே ஈடுபட வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, வெள்ளிக்கிழமை தினத்திலே துஆ கபூல் செய்யப்படுகின்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், அது எந்த நேரம் என்று கேட்டார்கள். அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நேரங்களை இந்த உம்மத்தினருக்கு அடையாளப்படுத்தி சொன்னார்கள். 2 நேரங்களில் சில வேளைகளில் உங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படலாம், அந்த நேரத்தை கரெக்டாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு நேரம் ஹுத்பா ஓதக்கூடிய ஹதீப் அவர்கள் முதல் ஹுத்பாவை முடித்துவிட்டு உட்காருகின்ற அந்த குறுகிய நேரம். ஏதாவது ஜும்ஆவுக்காக நேரகாலத்தோடு வீட்டிலேயே குளித்து உதுவெடுத்து நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு ஹதீப் அவர்கள் மிம்பரிலே கால் வைப்பதற்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்ளுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியசாலிகள். ஹதீப் அவர்கள் மிம்பரிலே கால் வைத்து விட்டார்களேயானால் அதற்கு பிறகு வருகின்றவர்கள் மலக்குகளுடைய புத்தகத்தில் எழுதப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிழமையிலே ஒரு நாள் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமை நேரகாலத்தோடு நாங்கள் வர வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹதீப் அவர்கள் உட்காருகின்ற அந்த குறுகிய நேரத்திற்குள் ஒரு முக்கியமான ஒரு சில துஆக்களோடு வாருங்கள். இன்று இந்த துஆவை நான் கேட்க வேண்டும், இந்த துஆவை கேட்டுவிட்டு நான் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்று அதனுடைய பிரதிபலனை பாருங்கள். உங்களுடைய ஜும்ஆவுடைய நேரத்தில் கேட்ட துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கபூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்களே உங்களை பரிசோதனை செய்து பார்க்கலாம். முக்கியமான துஆவோடு வாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளிலும் சரியாக காலையில் 11 மணி 11:15 எனக்கு கால் பண்ணி இன்று எங்கே ஹுத்பா என்று கேட்பார். முதல் கேள்வி. இரண்டாவது, அவர் என்னிடத்திலே தாழ்மையாக அன்பாக வேண்டிக் கொள்வது அவரிடத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு தேவையை, ஒரு நோயை, ஒரு ஹாஜத்தை என்னிடத்திலே சொல்லுவார். ஹதீபாக இருக்கின்ற நீங்கள் இந்த துஆவை எனக்காக கேளுங்கள். ஒரு அன்பு கட்டளையிடுவார். ஆக வெள்ளிக்கிழமை நாளிலே ஹுத்பாவின் போது இமாம் அவர்கள் உட்காருகின்ற அந்த குறுகிய நேரம் துஆ கபூல் செய்யப்படுகின்ற நேரம். இன்றைய நாளில் துஆ கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் என்னுடைய துஆவை எதிர்பார்த்திருக்கிறான், இதை நான் கேட்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு வாருங்கள். உட்கார்ந்தவுடன் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ரப்பிடத்திலே கையேந்துங்கள், மனமுருகுங்கள். ரப்பே ரஹ்மானே, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஹாஜத்துகளை, தேவைகளை அறிந்தவன் நீ மாத்திரம்தான். உன்னிடத்திலே நான் என் தேவைகளை முன்வைக்கின்றேன், கபூல் செய்து விடியா அல்லாஹ். அடுத்து வருகின்ற ஜும்ஆவுடைய இந்த நேரம் வருகிற போது இந்த துஆவை நான் கேட்க மாட்டேன். அதற்கு இன்னும் ஒரு துஆ இருக்கிறது. உறுதியோடு நிம்மதியாக என்னை படைத்த ரப்பிடத்திலே நான் கேட்பதற்கு ஒரு திட்டத்தோடு வர வேண்டும். அந்த துஆவை ஹதீப் அவர்கள் எழும்புவதற்கு முன்னால் கேட்டு முடித்து விட வேண்டும். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கின்ற 2வது துஆ உடைய நேரம் அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே உங்களுடைய துஆ கபூல் செய்யப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மொத்தத்தில் எத்தனையோ வெள்ளிகளை நாம் கடத்தி விட்டோம். இன்று வந்திருப்பதும் அதே போல ஒரு வெள்ளிதான். ஏனைய காலங்களை போன்ற இன்றைய நாளையும் நாம் கழித்து விடக்கூடாது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் அல்ல, இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், கரெக்டா 5 நேரம் தொழுது, நோன்பு காலத்தில் நோன்பு நோற்று, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்து இப்படி வாழ்கிறார்களே, யாருக்கும் தொல்லைகள் கொடுக்காமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், அண்டை அயல் வீட்டுக்காரர்களோடு கோபித்து கொள்ளாமல் எல்லோரோடும் சேர்ந்து வாழ்கிறாரே, சாலிஹான் அமல் செய்து, இவர்களை தவிர இவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல.
2 கண்களை கொடுத்து யார் குர்ஆனை பார்க்காமல் இருக்கிறானோ அவன் நஷ்டவாளி என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் அவர்கள். எத்தனையோ மனிதர்களை படைத்தேன், அவர்களுக்கு நாவை கொடுத்திருக்கிறேன், அந்த குர்ஆனை ஒரு பக்கமாவது அவனுடைய நாவினால் ஓதவில்லை என்றால் அவன் நஷ்டவாளி என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாத, ஒரு நன்றி இல்லாத நாவு நஷ்டமடைந்த நாவு என்று சொல்லுகிறார்கள். நல்ல கைகளையும் நல்ல கால்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாரையும் உடமாக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக ருக்கூ செய்து அவனுக்காக சுஜூது செய்யாத இந்த உடம்பு நஷ்டமடைந்த உடம்பு, இது நரகத்திற்கு செல்லும் என்று சொல்லுகிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்லோர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டமடைந்து விட்டார்கள். துனியாவிலே நஷ்டமடைந்தவர்கள் ஆகிராவிலே விமோசனம் அடைவார்களா? இதைவிட பெரும் நஷ்டம் அங்கே காத்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்வு எனக்கு வெற்றி உள்ளதாக அமைந்ததா, அல்லது தோல்வியோடு இந்த உலகத்தை நான் முடித்துவிட்டு செல்கிறேனா என்பதை நாம் நம்முடைய ரூஹ், நம்முடைய ஹல்க், நம்முடைய தொண்டை குழிக்குள் இருக்கிற போது நாம் அறிந்து கொள்ளுவோம். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அப்துல்லாஹ் இப்னு ஸுஹீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்தில் செல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் இந்த சூராவை ஓதுகிறார்கள். சற்று வேளையிலே நபிகளாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளத்திலிருந்து ஒரு வகையான இரங்கல் சத்தம் கேட்கிறது. அந்த சஹாபி சொன்னார்கள், ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து சூடாக்கினால் அது எவ்வாறு மளமள என கொதிக்கிற போது அது காதுக்குள்ளே கேட்குமோ, அதே போல இந்த சூரத்து தகாசூரை நபிகளார் அவர்கள் ஓதுகிற போது அந்த சத்தம் அவருடைய உள்ளத்திலிருந்து வருவதை நான் கேட்டேன். சற்று நேரத்தில் நபிகளார் அவர்கள் நிதானமாக இருந்த போது நான் கேட்டேன், நபியே நாயகமே, மா யுபுகீக, இந்த சூராவை ஓதிய போது எதற்காக நீங்கள் தேம்பி தேம்பி அழுதீர்கள் என்று கேட்டேன். சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தினுடைய மோகத்திலே மனிதன் மூழ்கிவிட்டான். இது எதுவரைக்கும்? சொத்துக்களை தேட வேண்டும், செல்வங்களை தேட வேண்டும், ஒன்று இருந்தால் போதாது, இன்னும் ஒன்று வேண்டும் என்று அவன் இரவு பகலாக அலைந்து கொண்டிருக்கிறான். சொத்துக்களையும் செல்வங்களையும் உலகத்தின் ஆசா பாசங்களை அடைந்து கொள்வதிலே மனிதன் தன்னுடைய நேர காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். இது எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்குள்ள கொண்டு போய் அவனை வைக்கின்ற வரைக்கும் இவ்வாறான பேராசையுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஃபித்னாவை, குழப்பத்தை கொடுத்திருந்தான். என் உம்மத்தினுடைய குழப்பம் ஃபித்னா, சொத்து செல்வம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொத்து செல்வங்களை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். வஅமிலுஸ் ஸாலிஹாத், நஷ்டமடையாத உனக்கு விருப்பமான சாலிஹான அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் மரணிக்கிற போது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாத நிலையில் ஒரு குஃப்ரியத்தான மௌத் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். காலங்கள் சுருங்கிக் கொண்டே செல்லுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். வேகமாக செல்லுகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை சாதித்தோம், எவ்வளவு சம்பாதித்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களை விட்டு செல்லுகின்றது என்றால் நாம் அருமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் பல மக்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு ஜும்ஆவுடைய கடமைக்காக வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சில மக்கள் வீட்டிலே ஜனாசாவை வைத்துவிட்டு ஜும்ஆவுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். எதிர்வருகின்ற ஜும்ஆ, எதிர்வருகின்ற ஹிஜ்ரி ஆண்டு எங்களுடைய நிலைமை என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது.
இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹு தஆலா வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், மனிதனுக்காக அல்லாஹ் காலத்தையும் படைத்தான். அந்த காலத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக இருக்கின்றன. ஃபலா தظلموا அன்ஃபுஸக்கும். இந்த 4 கண்ணியமான மாதங்கள் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யுத்தம் புரியாதீர்கள், மனித உள்ளத்தை தாக்கக்கூடிய சொல் செயல் நடத்தையில ஈடுபடாதீர்கள், யாரோடும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். சில வேளைகள் அப்படித்தான் கடந்த காலங்களில் ஏதாவது பகைமையினால் பேசாமல் இருந்திருப்பீர்கள். இந்த 4 கண்ணியமான மாதங்களை அடைகிற போது சலாம் சொல்லி உங்கள் உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருடைய முகத்தை பார்ப்பதற்கு இவ்வளவு காலம் விரும்பவில்லையோ, யாருடைய முகத்தை காணுகிற போது உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டீர்களோ, யாரை பார்த்து சலாம் சொல்லுவதற்கு நீங்கள் வெறுத்தீர்களோ, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் கண்ணை மூடி குளிப்பாட்டி கஃன் செய்யப்படுகிற போது என்னுடைய சந்தூக்கை தூக்கக்கூடிய 4 பேரில் நாம் யாரை இவ்வளவு காலம் வெறுத்தோமோ, பார்க்க கூடாது, சலாம் சொல்லக்கூடாது என்று நினைத்தோமோ, அந்த 4வரில் ஒருவனாக அவன் வந்து எனக்கு தோள் கொடுத்து என்னை மையவாடி வரைக்கும் சுமந்து வருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். என்னுடைய கபரை வெட்டக்கூடியவனாக இருக்க போகிறான். நான் கபருக்குள் வைக்கப்படுகிற போது எனக்கு மண்ணை போட்டு எனக்காக துஆ செய்யக்கூடியவனாக இருக்க போகிறான். என்னுடைய ஜனாசா தொழுகையிலே வந்து கலந்து கொண்டு அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹம், யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நான் இவரை மன்னித்து விட்டேன், நீயும் மன்னிப்பாயாக. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹாசது. உன்னை விட மற்றவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா, அது அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வம், அவர்களை பார்த்து நீ பொறாமைப்படாதே. உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ். உனக்கு மேல் உள்ளவர்களை நீ பார்க்காதே, உனக்கு கீழ் உள்ளவர்களை பார். உன்னுடைய நாவு சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு செருப்பு தான் இல்லை போடுவதற்கு, அவனுக்கு நடக்கிறதுக்கு காலே இல்லாமல் தவழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தபாகது. பகைமை வேண்டாம், குரோதம் கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். வாழ்வது ஒரு 60-70 காலம், 2 காலங்கள். அமார் உம்மதி, என்ற உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 150-200 வருடங்கள் அல்ல. 60 வருஷம், மிஞ்சி போனா 70 வருஷம். இதுக்கு இடைப்பட்ட காலம்தான் உங்களுடைய ஆயுள். இதற்குள் ஏன் சண்டை சச்சரவு, கோபதாபங்கள், கழுத்தறுப்புகள் வேண்டாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹாசது. மற்றவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். வலா தபாகது, கோபம் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு. மஸ்ஜிதுல, மையவாடியில, கல்யாண வீட்டுல, ஜனாசா வீட்டுல காணுகிற போது முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 4 கண்ணியமான மாதங்கள் வருகிற போது, கடந்த காலங்களில் இப்படி நாம் வாழ்ந்திருந்தால் இதற்கு பிறகு அந்த வாழ்க்கை வேண்டாம். அது நரகவாதிகளுடைய வாழ்க்கை. அது உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன அற்ப காரணங்களினால் ஒரு மனிதன் அந்த கேவலங்கட்ட நரகத்திற்குள்ளே நுழைவான், ஃபிரௌனோடு வாழ்வான், அபூஜஹலுடைய கூட்டாளியாக நரகத்திலே இருப்பான். அவன் செய்த குற்றம் தவறு என்ன? உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தது, பகைமையோடு வாழ்ந்தது. லா யதுகுலுல் ஜன்னத காத்தி'. குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் நுழையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4 இந்த கண்ணியமான மாதங்கள் வருகிற போது இவ்வாறான நிலைமைகளில் யாராவது வாழ்ந்திருந்தால், முதலாவது அவர் சலாம் சொல்லாவிட்டால் என்ன, நான் ஒரு சலாம் சொல்லுவது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா? யார் ஒருவர் முதலாவது சலாம் சொல்லி தன்னுடைய இந்த
விரோதத்தை, குரோதத்தை, பகைமையை உடைத்து முதலாவது சலாம் சொல்லுகின்றாரோ இவரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். ஒரு நாள் பொழுது ஒரு சஹாபி வந்து நபிகளிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, அவன் எவ்வளவு அநியாயம் செய்கிறான், நான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவன் என்னை துண்டிக்கிறான், அவனிடத்திலே சென்றாலும் அவன் கதவை திறப்பானும் இல்லை, என்னுடைய முகத்தை பார்க்கிறானும் இல்லை, எவ்வளவு காலம் நான் அவனை மன்னிக்க என்று கேட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவனை மன்னிக்க மன்னிக்க ரஹ்மானாகி அல்லாஹ் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பான். கஃபார், கஃபூர் என்பது மன்னிக்கக்கூடிய பண்பு, அல்லாஹுடைய பண்பு. அது உன்னிடத்தில் நீ எடுத்துக்கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழுகின்ற காலம் இந்த கண்ணியமான மாதங்கள். எங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஏழைகள், மிஸ்கீன்கள், யத்தீமான தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்து வாழுகின்ற ஒரு விதவை பெண், இவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு உதவிகள், ஒத்தாசைகள் புரிந்து என்னை போல அவர்களும் வாழ வேண்டும் என்ற பிறர் நலத்தோடு பிறர் நலம் பேணி அவர்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இந்த முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹு தஆலா அந்த கணவனை வஃபாத்தாக்கி இருக்கிறான், அந்த பிள்ளைகள் விதவையாகி அந்த பிள்ளைகள் அனாதையாகி விட்டார்கள். வாழ வேண்டிய இளவயது அந்த மனைவி இப்போது விதவையாகி விட்டார். இதே நிலை எனக்கு வந்திருந்தால் என் பிள்ளைகளுடைய கதி என்ன, என் மனைவியுடைய கதி என்ன? அல்லாஹ் அவனை எடுத்தான், இந்த பூமியில என்னை வாழ வைத்திருக்கிறான். எதற்காக? இன்னும் பாவங்கள், அநியாயங்கள், தவறுகள் செய்து அந்த ரப்பை நாம் கோபப்படுத்துவதற்காகவா? ஒரு ஜனாசா எங்களை விட்டு கடந்து செல்லுகிற போது நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கல்பால் சொல்ல வேண்டும், அவனுக்கு துனியாவை அல்லாஹ் முடித்து விட்டான், எனக்கு ஹயாத்தை நீளமாக்கி இருக்கிறான், அந்த மௌத்து எனக்கு வராமல் அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான், இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வாயால சொல்றதோட செயல் ரூபத்தில் அந்த சுஜூதின் மூலமாக 5 நேரம் தொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து நாம் அதை நன்றியாக நாம் பாராட்டுகிற போது லைன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், உங்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் இன்னும் நீளமாக்கி கொண்டிருப்பான். கண்ணியமான 4 மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதம் நுழைந்து இன்றைய நாள் 8வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைய நாள் 9வது நாள் தாசுஆ, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆஷூரா, முஹர்ரமுடைய 10ஆம் நாள். இந்த உலகத்திற்கு வந்து சென்ற அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பல்வேறுபட்ட ஹாஜத்துகளை, தேவைகளை வைத்து தௌபா, இஸ்திக்ஃபார், துஆ செய்தார்கள். ஒவ்வொரு நபியும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அத்தனை நபிமார்களுடைய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம், ஆஷூராவுடைய தினம். அந்த காலம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்று வஃபாத் ஆகினவர்களுக்கு அந்த நாள் கிடைக்கவில்லை. கபருக்கு வருவதற்கு இன்று தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஜனாசாக்கு நாளைய நாள், நாளை மறுதினத்தினுடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 1448 வருகிற போது நம்முடைய கதி என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. சந்தர்ப்பத்தை கரெக்டா சரியாக பாவித்துக் கொள்ள வேண்டும். உடம்புல இருக்கிற சக்தி போய்விட்டால், சுகம் போய்விட்டால், நாளை நாம் நோயாளியாக ஆகிவிடுகிற போது மலசல கூடம் கூட எழுந்து சென்று நம்முடைய தேவையை நிறைவேற்ற முடியாத நேரத்திலேயா ஆஷுராவை பற்றி சிந்திக்க போகிறோம், தாசுஆவை பற்றி சிந்திக்க போகிறோம், நோன்பை பற்றி சிந்திக்க போகிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய உடம்பில் தந்திருக்கிற ஆரோக்கியத்தை அது கடந்து செல்வதற்கு முன்னால் அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 10 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக்கொண்டே இருந்தார்கள். முஹர்ரம் 10வது நாளுடைய ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக்கொண்டே இருந்தார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, ஆஷூராவுடைய நோன்பை ஒவ்வொரு வருடம் நோற்றுக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்டார்கள். சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய்யா,
கடந்த ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாளினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதே பெரும் ரஹ்மத். ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் அவன் பாக்கியசாலியா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய 10வது நோன்பை நோற்றிருக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, மதீனாவில் வாழக்கூடிய யகூதிகளும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் நாமும் ஒன்றா என்ற கேள்விக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஇன் பகீது லஅஸூமன்ன தாஸி', இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தால் 9 பிடிப்பேன், 10 பிடித்து அந்த யகூதிகளுக்கு மாற்றமாக நான் அமல் செய்வேன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மொத்தத்தில் ஆஷூராவுடைய நோன்பை மாத்திரம் நோற்றாலும் அந்த சுன்னாவை நம்முடைய வாழ்க்கை நாம் அடைந்து கொள்ளலாம். 9லும் நோற்றுக்கொள்வது நபிகளாருடைய மற்றொரு சுன்னத்தை ஹயாத்தாக்கிய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆக இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நல்லதோர் விடுமுறை நாள், பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை நாள், தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள். எந்த சாட்டு போக்கும் சொல்லி வளமையை போல 3 நேரமும் வயிறு நிறைய உண்டு பிடிக்கக்கூடிய நாளாக அன்றைய நாளை நாம் அமைத்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் நோன்பு நோற்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்கள். வஅமர பிஸ்ஸியாமி, அதை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, உண்மையாகவே நீங்கள் அந்த நபிகளாரை உயிரை விட நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என் உயிரை விட மேலானவர்கள் நபிகளார் அவர்கள், என் கோடான கொடி சொத்துக்களை விட மேலானவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றேன், நீங்களும் நோற்றுக் கொள்ளுங்கள், அத்துன்யாவிலும் உங்களுக்கு பலனளிக்கும், கண்ணை மூடி நிரந்தரமான மறுமையுடைய வாழ்விலும் அளப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம், நாளை மறுதினம் 2 நோன்புகள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நோன்பு நோற்று விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய நாளாக அன்றைய நாளை நாம் பயன்படுத்த வேண்டும். படுத்த படுக்கையில உட்கார்ந்து கொண்டு ஃபர்லான தொழுகையும் இல்லாமல், குர்ஆனும் ஓதாமல், கையில இருக்கின்ற மொபைல் போனை எடுத்துக்கொண்டு சோசியல் மீடியாவிலே மூழ்கி போய் நானும் நோன்பு நோற்றேன் என்ற நோன்பிலே எந்த விதமான பலாபலனும் கிடையாது. ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறார். ஏன் இன்றைய நாள் நோன்பு என்றால், அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாய்க்கு இன்றைக்கு ஆபரேஷனுடன் நடக்க போகுது, என்னுடைய தகப்பன் வைத்தியசாலையில இருக்கின்றார், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே துஆவிலே அவர் ஈடுபடுகிறார். ஏன்? நோன்பாளியான ஒரு மனிதர் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட மாட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 மனிதர்களுடைய துஆக்களை அல்லாஹு தஆலா மறுக்கவே மாட்டான். கேட்டவுடன் கபூல் செய்யப்படும், அர்ஷுடைய ரஹ்மான் இடத்தில் அது உயர்த்தப்படும். 3 மனிதர்கள். ஒன்று தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்ட ஒருவன், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அநியாயம் செய்யப்பட்டிருந்து அவன் பெருமூச்சு விட்டு, யா அல்லாஹ், இறைவா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு மூச்சு விட்டுட்டா போதும், அழிந்து போய் விடுவான். யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, பேரண்ட்ஸுக்கோ, எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களுக்கோ, எங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ, யாராக இருந்தாலும் அப்படி அவனுடைய உள்ளம் நோகும்படியாக நான் பேசிவிட்டேன் என்று நான் எப்போது யோசித்து கவலைப்படுகிறேனோ, உடனே அவனிடத்தில் ஒரு வார்த்தை, என்னை மன்னித்துக்கொள், நான் அந்த நேரத்தில் அப்படி உன்னிடத்தில் சொல்லி இருக்கக்கூடாது, இந்த வார்த்தையை நான் பிரயோகித்திருக்க கூடாது, என்னை மன்னித்துக்கொள். அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவன் என்னை மன்னித்து அவன் எனக்கு மன்னிப்பு தராதவரை ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான்.
3 மனிதர்களுடைய துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷை சென்றடைகிறது. முதலாவது அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆ. மக்கத்துடைய வாழ்க்கை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். ஊர் மக்களை விரட்டுகிறார்கள். அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. 3 இரவுகள் சௌருடைய குகையிலே மறைந்திருக்கிறார்கள். 4வது பகல் சௌருடைய மலை குகையிலிருந்து கீழே இறங்கி மலையடி வாரத்துக்கு வருகிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் சென்றார்கள். கேட்டார்கள், பெரியவரே, நான் ஒரு ஆசையை என்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறேன். அது என்ன ஆசை தெரியுமா? கஅபாவுக்குள் சென்று நான் 2 ரக்காத் தொழ வேண்டும். கஅபாவுடைய திறப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. திறந்து தருவீர்களா 2 ரக்காத் தொழுவதற்கு? அவர் சொன்னார், முடியாது என்று மறுத்து விட்டார். கஅபாவை பார்த்து துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், மக்கா என்னுடைய ஊர், என் பாட்டன் என்னுடைய பரம்பரை வாழ்ந்த ஊர். இந்த ஊரிலே நான் வாழ்வதற்கு விரும்புகிறேன். என் ஊர் மக்கள் என்னை விரட்டுகிறார்கள். நான் விரும்பின ஊரிலே என்னால் வாழ முடியவில்லை. இந்த உலகத்திலே உனக்கு விருப்பமான ஒரு ஊர் ஒன்று இருக்குமே, அந்த ஊருக்கு யா அல்லாஹ் என்னை அழைத்து சென்று அங்கே பாதுகாப்பாக வாழ வைப்பாயாக என்று கஅபாவை முன்னோக்கி ஒரு வகையிலே அநியாயம் செய்யப்பட்ட நிலையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துகிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை யஸ்ரிபை நோக்கி அழைத்து சென்றான். அதுதான் மதீனா முனவ்வரா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஊர் இந்த உலகத்திலே ஒன்று இருக்குமே இருந்தால் அது மதீனா. அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அங்கே அழைத்து சென்று வாழ வைத்து புகலிடம் கொடுத்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு, கடைசி தவாஃபில் விதாவை நிறைவேற்றியதற்கு பிறகு கஅபாவை முன்னோக்கி துஆவிலே இருக்கிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, முழு மக்காவும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அன்றொரு காலம் மக்காவிலே உங்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள். இன்று அப்படி இல்லை, முழு மக்காவும் முஸ்லிம்களுடைய கையில இருக்கிறது. எவ்வளவு காலம் வாழ போகிறீர்கள் தெரியவில்லை, அதுவரைக்கும் உங்களோட ஊர்ல மக்காவிலே வாழலாமே. தங்களுடைய விருப்பத்தை மக்காவாசிகள் சொன்ன போது அத்தனை மக்காவாசிகளுடைய வேண்டுதல்களை மதித்தார்கள். சொன்னார்கள், நான் மதீனாவுக்கு செல்ல போகிறேன். மதீனாவுக்கு சென்று 2.5 மாதங்கள் வாழ்ந்தார்கள். அங்கே வபாத் ஆகினார்கள். அந்த புனிதமான மதீனத்துடைய மண்தான் அன்னாருடைய புனித உடலை இன்றும் தாங்கி இருக்கிறது. அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் யார் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டானோ அது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட மாட்டார். 2வது மனிதன் அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி. அது ஃபர்லான நோன்பாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம். எந்த நோன்பாக இருந்தாலும் சரி, சஹருடைய நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் காய்ந்த உதட்டோடு பசியோடு இருக்கிற போது, யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரப்பி, யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானவற்றை உங்கள் பாசையில் உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் கையேந்தி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற ஆஷூராவுடைய தினம் வருகிற போது, இந்த ஆஷூராவுடைய எதையெல்லாம் அந்த ரப்பிடத்திலே நீங்க பாரம் சாட்டினீர்களோ, பொறுப்பு கொடுத்தீர்களோ, அதற்குரிய நல்ல பிரதிபலனை அடுத்த ஆஷூராவுக்கு முன்னால் காணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கேட்ட தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். துஆவிற்குரிய காலம் இந்த 2 நாட்கள். தவற விட்டு விடக்கூடாது. திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்திற்காக துஆ கேட்கலாம். செய்கின்ற தொழிலிலே, வாழ்விலே பரக்கத்திற்காக, நிம்மதிக்காக, அனைத்து முசீபத்துகள் நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக. இன்று எல்லோரிடத்திலும் இருக்கின்ற ஒன்றுதான் நோய். வீட்டுக்கு வீடு வாசற்படி இருப்பதை போல வீட்டுக்கு வீடு பிறந்த குழந்தை முதல் வயோதிபர்கள் வரை இன்று நோயாளிகள் பல்கி போயிருக்கிறார்கள். துஆ கேட்போம். அந்த ரப்
எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் போக்கி ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கும் எம் நாட்டவருக்கும் முழு உலகத்திலும் எத்தனை பல மக்கள் சொல்லனா துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. ஏன் நாம் துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க கூடாது? அந்த ரப்பு எங்களுடைய துஆவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்குரிய காலம் இன்ஷா அல்லாஹ் கனிந்து வர இருக்கிறது. இந்த காலத்தையும் சரியாக முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு காலம் எங்களுக்கு வருமா என்பது சந்தேகம். ஆக மொத்தத்தில் ஒரு நோன்பாளியுடைய துஆ மறுக்கப்பட மாட்டார். மூன்றாவது துஆ ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆ என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஅவத்துல் வாலித் அலா வலதி, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக கேட்கிற துஆ நிச்சயமாக வீணடிக்கப்பட மாட்டார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக என்ற குடும்பம் நல்லா வாழணும் என்றதுக்காக கேட்ட ஒரு அருமையான துஆ. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரபியிலே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு தெரிந்த பாசையிலே அந்த ரப்பிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கேட்கிற துஆ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. மாதமீட்டி பள்ளிவாசலுக்குள்ளே நான் நுழைகிற போது ஒரு அருமையான துஆவை வாசலிலே நான் நுழைவாயிலே பார்த்தேன். இந்த பள்ளியை சுற்றி நல்லடக்கம் பெற்றிருக்கிற கபராளிகளுக்கு ஓத வேண்டிய சலாமும் துஆவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அதர் இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். கபராளிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தியாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள். பூமிக்கு மேல எவ்வளவு நோய்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்புறுத்தல்கள், மன நிம்மதி இல்லாம வாழ்ந்தீங்க, இப்ப சலாமத்தா இருங்க. யக்ஃபிருல்லாஹு லனா, உங்களுடைய பாவத்தை எங்கள் பாவத்தையும் யா அல்லாஹ் மன்னிப்பானாக, யா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பாயாக. அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அதர், நேர காலத்தோட நீங்க கபருக்கு வந்துட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால நாங்கள் வர இருக்கிறோம் என்ற ஒரு அழகான துஆவை நான் வாசலிலே பார்த்தேன். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த மஸ்ஜிதுக்கு கல்லு வைத்தவர்கள். இந்த மஸ்ஜிதை அழகுபடுத்துவதற்காக தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய சொத்துக்களால் செல்வங்களினால் செலவழித்து இந்த மஸ்ஜிதை அலங்கரித்தவர்கள். ஐங்கால தொழுகைக்காக முன் சஃப்புகளிலே வந்து சுஜூது செய்த நம் நல்லோர்கள். நாம் 5 நேரம் தொழுகைக்காக வருகிற போது கொஞ்ச நேரம் நின்று அந்த துஆவை சலாமை நாம் அவர்களுக்கு சொல்லி துஆ செய்துவிட்டு வருகிற போது நாளை ஒரு நாள் யாரோ 2 பேர் நமக்காக இதே மாதிரி சலாம் சொல்லி துஆ செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மாற வேண்டும். எம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் மாறவில்லை என்றால் வேறு யாராலும் எம்மை மாற்றவே முடியாது. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. எங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுப்பாயாக. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்து விடாமல் ரஹ்மானை நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. இந்த மஸ்ஜிதுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மை செய்வாயாக. எதிர் வருகின்ற காலம் எமக்கும் இந்நாட்டவருக்கும் முழு முஸ்லீம் சமூகத்தினருக்கும் பிரகாசமுள்ள நாட்களாக்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் வஃபாத்தாகி கபருடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கபர்களின் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.